ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த சிலிக்கான் லிட் கவர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். யூசுவலாவே நம்ம ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள குழம்பு, ஒரு சில ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். அத நம்ம முழுசா வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதையே நம்ம கட் பண்ணி வைக்கும்போது, இந்த தர்பூசணி, பூசணிக்காய், கிர்னி பழம், தேங்காய் அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியாயிடும். அத பிளேட்ட போட்டும் நம்ம மூடி வைக்க முடியாது. அது மாரி சமயத்தில இந்த சிலிக்கான் லிட் கவர் போட்டு மூடி வைக்கும்போது, அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து ரீட்டெயின் பண்ணுதா இல்லையா? எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையா? இதனுடைய பிரைஸ் என்ன? அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள இந்த சிலிக்கான் லிட் கவர் தான் வந்து குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 6 பீசஸ் வந்து வருது. இது மாரி சின்ன பீஸ்லேருந்து பெரிய பீசஸ் வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வேரியஸ் கப் இருந்தாலும் இந்த லிட் கவர போட்டு கவர் பண்றதுக்கு ரொம்பவே வந்து வசதியா இருக்கும். இது ஸ்ட்ரெச்சபிள்ன்றதுனால கொஞ்சம் இழுத்தும் வந்து மூடிக்கலாம். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது மாரி மீந்த சப்பாத்தி மாவுலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வந்து வைப்போம். அப்போ நம்ம பிளேட் போட்டும் வந்து மூடி வச்சுக்கலாம். இது மாரி லிட் கவர போட்டு மூடி வைக்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னு செக் பண்றதுக்காக ஃப்ரிட்ஜில வந்துட்டு வச்சுட்டோம். ஒரு நைட் ஃபுல்லா இருந்தது. மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்ட்லாம் வந்து எதுவுமே வந்து ஃபார்ம் ஆவல. ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து வீட்ல வந்து நம்ம இது மாரி மீதமுள்ள குழம்பையும் வந்து ஃப்ரிட்ஜில வந்து நம்ம வைப்போம். பிளேட் போட்டும் வந்து வச்சுக்கலாம். சிலிக்கான் லிட் கவர் இருக்கனால நம்ம வந்து டைட்டாவே வந்து மூடி வைக்க முடியுது. அதனால இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் முன்னாடி நாள் நைட்டே ஃப்ரிட்ஜில வந்து கட் பண்ணி வைக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்ல வந்து இது மாரி லிட் கவர வந்து போட்டு மூடி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். அடுத்தது இந்த தேங்காய் வந்து நம்ம உடைச்ச தேங்காவ ஃப்ரிட்ஜில வந்து வச்சு யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். அப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சாலும் கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். அத வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி வந்து லிட் கவர் போட்டு மூடி வச்சுட்டோம். 1/2 மூடி வந்து அப்படியே வச்சோம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இருந்தது. இப்போ 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லிட் கவர் மூடி வச்சத பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ்னஸாவே இருக்குன்னே சொல்லலாம். சம்மர் டைம்ன்றதுனால தர்பூசணி வந்து வீட்ல நெறையவே வந்து வாங்குவோம். அது பெருசா இருந்ததுன்னா முழுசா வந்து சாப்பிட முடியாது. இது மாரி பாதி சாப்பிட்டு பாதி ஃப்ரிட்ஜில வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லிட் கவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெஷ்னஸும் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது மாரி கிர்னி பழம் வாங்குறனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வேரியஸ் சைஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து மேட்ச் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம். இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில வந்து வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாவே வந்து இருக்கு. இதில நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, வாஷ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருந்தாலும், தண்ணி அதிகமா பட பட என்ன ஆகுது அப்டின்னா, சரியா வந்து மெயின்டெயின் பண்ணலன்னா, இது மாரி சர்க்கிளா வந்து ஃபார்ம் ஆயிடுது. அது வந்து ஒரு குட்டி பிரச்சனையா தான் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அபோவ் ஆவரேஜ் ப்ராடக்ட்டா இருந்தாலும் வாங்கலான்ற ஃபீல தான் வந்து குடுக்குது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 177க்கு வந்து மீஷோல வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.